தேதி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்த காலக்கெடு இன்றோடு நிறைவடைகிறது. ஈரானில் என்ன நடக்கப் போகிறது? அமெரிக்க ஜனாதிபதி ஏற்கனவே சொல்லியிருந்தார், ஈரானிய தளங்களை குறிவைத்து மேலும் உக்கிரமான தாக்குதலை நாங்கள் நடத்துவோம், நரகத்தின் வாயிலை ஈரான் சந்திக்க காத்திருக்கிற விடயத்தை அமெரிக்க ஜனாதிபதி அவர்கள் கடுமையான எச்சரிக்கை மூலம் வெளிப்படுத்தியிருந்தார். சென்ற மாதம் 25ஆம் தேதி ஒரு உடன்பாட்டை ஈரான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக ஈரானோடு மேற்கொள்ளப்படுகின்ற இந்த உடன்பாடானது 15 அம்ச கோரிக்கைகளை அமெரிக்கா ஈரானுக்கு முன்மொழிந்தது. இந்த விடயங்கள் சுமூகமாக தீர்க்கப்பட்டால் நாங்கள் ஈரான் மீது போர் தொடுப்பதை தவிர்த்துக் கொள்வோம் என்ற விடயத்தை அமெரிக்கா அதிபரும் அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகையும் தமது கருத்தினூடாக வெளியிட்டிருந்தார்கள். இந்த அம்ச கோரிக்கைகள் மிக முக்கியமாக நாங்கள் பார்த்தோம் என்றால், அந்த 15 அம்ச கோரிக்கைகளிலே மிக முக்கியமான கோரிக்கை ஹார்மோஸ் நீரிணை திறக்கப்பட வேண்டும். இந்த கோரிக்கையை அமெரிக்கா முன்மொழிந்திருந்தது. ஆனால் ஈரானோ ஏற்கனவே இதற்கான பதிலை வழங்கியிருந்தார்கள். நாங்கள் ஒருபோதும் அமெரிக்காவுக்கும் அமெரிக்காவுடைய கூட்டாளி நாடான இஸ்ரேலுக்கும் நாங்கள் ஹார்மோஸ் நீரிணையை திறக்க மாட்டோம் என்ற விடயத்தை பகிரங்கமாக அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அமெரிக்கா கேட்டிருந்தது இந்த 15 அம்ச கோரிக்கைகளிலே மிக முக்கியமாக அவர்கள் சொல்லின விடயம் என்னவென்றால், ஈரான் அமெரிக்காவுக்கும் அமெரிக்காவுடைய நட்பு நாடான இஸ்ரேலுக்கும் இந்த ஹார்மோஸ் நீரிணையை திறக்க வேண்டும் என்ற விடயத்தை சொல்லியிருந்தார்கள். இதற்கு ஈரான் மறுப்பு தெரிவித்திருந்தது. இரண்டாவது விஷயம் என்னவென்றால், அணுவை செறிவூட்ட பயன்படுத்தப்படுகின்ற யுரேனியத்தை அவர்கள் கையளிக்க வேண்டும், அதாவது ஐக்கிய நாடுகள் சபையிலே அவற்றை கையளிக்க வேண்டும் என்ற விடயத்தை அவர்கள் முன்மொழிந்திருந்தார்கள். இதையும் ஈரான் ஏற்க மறுத்தது. மூன்றாவது, ஈரானில் காணப்படுகின்ற பயங்கரவாத குழுக்களை ஈரான் அரசாங்கம் கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை அமெரிக்கா முன்மொழிந்திருந்தது. இந்த 15 அம்ச கோரிக்கைகளுக்குள் இவையும் உள்ளடங்குவதாக காணப்பட்டன. முக்கியமான விடயங்களாக நாங்கள் இவற்றை பார்க்க முடியும். ஆனால் இவற்றை ஏற்க மறுத்த பிற்பாடு இப்பொழுது உடன்பாடு நாங்கள் உங்களுக்கு ஒரு காலக்கெடு தருகிறோம். உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவுடைய போர் விமானங்கள் ஈரானால் சுட்டு வீழ்த்தப்பட்டன. 2 போர் விமானிகள், விமானத்தை செலுத்துகின்ற விமானிகள் வந்து பத்திரமாக அமெரிக்காவால் மீட்கப்பட்டிருந்தார்கள். இது ஒரு போரின் வரலாற்றிலே ஒரு முக்கியமான திருப்பமாக பார்க்கப்பட்டது. 7ஆம் தேதிக்கு பிறகும் ஈரான் தமது கருத்துக்களை ஏற்க மறுத்தால் ஈரான் மீது கொடூர தாக்குதல்களை அமெரிக்கா மேற்கொள்ளும் என்ற விடயத்தை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருந்தார். இன்றைய நாள் தான் தெரிய போகிறது. அவர்கள் சொல்லியிருந்தார்கள், ஈரானுடைய உட்கட்டமைப்புகளாக சொல்லப்படுகின்ற பாலங்கள், அதே போல மின்சார நிலையங்கள், மின் உற்பத்தி நிலையங்கள், இராணுவ தளங்களை குறிவைத்து அமெரிக்கா பாரிய தாக்குதல்களை மேற்கொள்ளும். இதனால் ஏற்படுகின்ற அத்தனை விடயங்களுக்கும் ஈரான் தான் பொறுப்பு கூற வேண்டும் என்ற விடயத்தை அமெரிக்க ஜனாதிபதி தெளிவாக கூறியிருந்தார். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி இந்த போர் ஆரம்பிக்கப்பட்டது. நாளுக்கு நாள் இந்த போரினுடைய தீவிரத்தன்மை அதிகரித்து போய்கொண்டே இருக்கிறது. ஈரானும் எந்த விதமான சமரசத்துக்கு செல்ல மாட்டார்கள் போல தெரிகிறது என்றால், அவருடைய ஊடக கருத்துக்களை நாங்கள் பார்க்கும் பொழுது சமரச முயற்சிகளுக்கு ஈரான் ஒத்துழைக்காமல் இருக்கிறது. இப்பொழுதுதான் யோசிக்கிறோம் என்னவென்றால், இந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் இந்த சொல்வார்களே, தமிழிலே ஒரு பழமொழி இருக்கிறது, இந்த வேலையில் போன ஓனானை வேட்டிக்குள் விட்டது போல தாங்களாகவே ஒரு துன்பத்தை, ஈரான் என்ற துன்பத்தை உள்வாங்கியிருக்கிறார்கள். இந்த துன்பம் அவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா நாடுகளில் வாழ்கின்ற மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்றைய 7ஆம் தேதி நாள் என்ன சம்பவம் இடம்பெற போகிறது என்ற எதிர்பார்ப்பு உலக நாட்டில் வாழ்கின்ற அனைவர் மத்தியிலும் காணப்படுகிறது. இது போன்ற பல விஷயங்களை லங்காஃபோ ஊடகம் ஊடாக உங்களுக்கு நாங்கள் வழங்க காத்திருக்கிறோம். தொடர்ந்தும் நீங்கள் லங்காஃபோ ஊடகத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.